அதிமுகவை சேர்ந்த திரு பாபு முருகவேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்பா. சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாணவர்கள் மத்தியில் பேசியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு நல்ல படித்த தலைவர்கள் தேவை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கல. பட் நீங்க சொன்ன கருத்துக்களை வச்சுதான் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டு இப்ப 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களை அங்க பாராட்டி சான்றிதழ் கொடுக்கிறதா கேள்விப்பட்டேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், படிப்பு தான் அவசியம், படிப்பு மட்டுமே எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று புரட்சி தலைவர் எப்படி நினைத்தாரோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அந்த வழியிலே தான் திரு விஜய் அவர்களும் செயல்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அடிப்படை தேவைகள் ஒன்று விடாமல் முதல் அக்கு வரை என்று சொல்வார்கள், அதுபோல ஒன்று விடாமல் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிற அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மாண்புமிகு அம்மா அவர்களும், அதை தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களும் 7.5 விழுக்காட்டில் மருத்துவம் படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இதுபோல மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்காலம் அவர்கள் தான், எதிர்கால தமிழ்நாடு அவர்கள் தான், அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்த அதே கொள்கையோடு திரு விஜய் அவர்களும் இன்றைக்கு மாணவர்களை ஊக்குவிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். சமீப காலமாக ஒரு 4 மாதங்களாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து சமூக வலைதளங்களிலேயும் நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம், சே நோ டு ட்ரக்ஸ். அதோடு இணைத்து திமுகவே வேண்டாம் என்று சொல்லுங்கள், சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்ற ஒரு சொல்லாடலை நாங்கள் ஒரு 4-5 மாதங்களாக பயன்படுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எங்களுடைய அந்த எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக, எங்களுடைய அந்த கொள்கைகளுக்கு ஆதரவு தருகிற விதமாக, எங்களுடைய எண்ணங்களுக்கு பலப்படுத்துகிற விதமாக திரு விஜய் அவர்களும் அதை சொல்லியிருக்கிறார் என்பதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். இப்படி இருக்கிற போது ஒரு ஒத்த கருத்தோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொண்டிருக்கிற அந்த கொள்கைகளோடு ஒத்து வரக்கூடிய அளவில் திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. மாணவர்களை யார் ஊக்குவித்தாலும் அதை பாராட்டக்கூடிய இடத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த வழியில திரு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம். சரி, இப்போ கடந்த முறை அவர் பேசியிருந்த போது கூட காமராஜரை படிங்கள், அம்பேத்கரை படிங்கள் பேசியிருந்தார். தற்போது தமிழக வெற்றி கழகமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக நல்ல படித்த தலைவர்கள் தேவை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்றாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அப்போது இல்ல, அதாவது எப்படின்னா, அரசியல் ஒரு தீண்டத்தகாத ஒரு பகுதியாக இதுக்கு முன்னால் இருந்த சில தலைவர்கள் அதை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். சில தலைவர்கள் போது இதை இந்த விவாதத்தில் நான் சொல்ல விரும்பல, என்னால சொல்ல முடியும். அரசியல் என்பது ஒரு படித்தவர்கள் செல்லக்கூடாத ஒரு பகுதியாக வைத்திருந்தார்கள். மாறாக இன்றைக்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் படித்தவர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும். தற்போது கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் 33 இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தது. அதிலே 7 பேர் மருத்துவம் படித்தவர்கள். தயவு செஞ்சு நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ வேறு எந்த இயக்கமோ இது போல படித்த மருத்துவர்களுக்கு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்குண்டான வாய்ப்பை வழங்கவில்லை. மாறாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், திரு விஜய் சொன்ன அந்த கருத்தை ஒட்டித்தான், நாங்கள் செய்திருப்பதை ஒட்டித்தான் திரு விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அதன் அடிப்படையில் தான் படித்தவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால படித்தவர்கள் நிச்சயம் கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்கள் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று வெளியில் இருந்து பேசிக் கொண்டிருக்காமல் அரசியலுக்கு உள்ளே வந்து இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சரி செய்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்கள் வர வேண்டும் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அவர் சொன்னதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதை தாண்டி நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார் என்று சொன்னால், இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியில்லை, அதனுடைய தலைவர்கள் சரியில்லை. அந்த தலைவர்களுக்கு மாற்றாக நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது நாங்களாக கூட இருக்கலாம். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நல்ல தலைவர்கள் வர வேண்டும், அதற்கான முயற்சியை நீங்கள் முன்னெடுங்கள் என்று திரு விஜய் சொல்லியிருக்கிறார். அது நாங்கள் எங்களுக்காக சொன்னதாகத்தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அது அந்த கருத்தையும் நான் மனதார வரவேற்கிறேன். அதை தாண்டி தற்போது இந்த போதைப் பொருட்களை பற்றி அவர் குறிப்பாக பேசியிருப்பதாக நான் அறிகிறேன். இப்போது நடந்திருக்கிற இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கடுமையான எதிர்வினையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றிக் கொண்டிருக்கிறது. சட்டசபையில அதை விவாதிப்பதற்குண்டான மனநிலை இல்லாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர் பேசியிருப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றெடுத்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறது. இது சரியான ஒரு முடிவு, அதை பாராட்டுகிறேன் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி சொல்கிறாரோ என்பதை போலத்தான் அதை நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக
கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு மெத்தபெட்டமைன் என்கிற அந்த போதைப் பொருளை திமுகவினுடைய ஒரு நிர்வாகி அதை கையாண்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல தொடர்ந்து ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக வடக்கு மண்டலத்தில் மட்டும் 891 பேர் கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5000 லிட்டருக்கு மேலே கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்ட திரு விஜய் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு சரியானது, அதை ஒட்டித்தான் இது சரியான நிலைப்பாடு, அதை பாராட்டுகிற விதமாக கள்ளச்சாராய போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குறிப்பான நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்காக நன்றி திரு பாபு முருகவேல்.